வெறும் 12 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு இந்த தார் ஃபேஸ் லிஃப்ட்டை ரீசெண்டாக மஹிந்திரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா மஹிந்திரா தார் ரியர் வீல் டிரைவ் எல்எக்ஸ் வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இந்த வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 12.19 lakhs தான். ஸோ இந்த கார் தான் இந்த மஹிந்திரா தார் லைனப்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் 4x4 கம்பேர் பண்ணுறப்போ இதில் இன்ஜின் பவர் கம்மியாக இருக்கும். பட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் 4x4ல பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் வந்துருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான ஒக்கரண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க எஸ்கேஎஸ் மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹிந்திராவில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னதான் வந்துட்டு இந்த மஹிந்திரா தார் வந்து ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிளான ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் இந்த காரில் வந்து ஃபீச்சர்ஸ் கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் அந்த ஒரு குறையுமே மஹிந்திரா வந்துட்டு சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ இந்த தாரோட ஃபேஸ் லிஃப்ட்டில் ஸ்கிட் பிளேட்டோட டிசைன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் தார் பேஜிங்கோட வந்துருது. அண்ட் ஆல்சோ கிரில்லுமே இப்போ பாடி கலரில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ரெட் கலர் எடுத்திங்கன்னா இந்த கிரில்லுமே ரெட் கலர் தான் வரும். ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலே வந்துருது. இது எல்எக்ஸ் வேரியன்ட் ரியர் வீல் டிரைவ் பவர் ட்ரெயினில் டாப் எண்ட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாக் லாம்புமே இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா போல்டான பம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக இருக்குது. 226 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். சென்டரில் மஹிந்திரா லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே ஒரு மேஜரான சேஞ்ச் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டில் இன்ஜின் பே வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDE டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 bhp அண்ட் 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இந்த காரில் வந்துருது. இது நம்ம ஆல்ரெடி மஹிந்திரா XUV 3XOவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த இன்ஜின் தான் இங்கே கண்டினியூ ஆகுது. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ்லாம் ஓகே தான், நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த இன்ஜின் கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 3XOவில் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட், அது டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டி. இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு பெரிய வெஹிக்கிள், லேடர் ஆன் ஃபைவ் வெஹிக்கிள். அதனால் இதுக்கிட்ட நீங்கள் மைலேஜ் வந்துட்டு 3XOட கொஞ்சம் கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் இல்லை, ஆனால் பயங்கர ஹெவியாகவே இருக்குது. குளோபல் அண்ட் கேப்பில் பார்த்தோம்னா 4 ஸ்டார் ரேட்டிங்கான ஒரு கார் தான் இந்த மஹிந்திரா தார். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த கிளிப்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த தார் பார்த்தோம்னா ரெட் அண்ட் ஆல்சோ கிரே கலராக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு அங்கேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் ஆண்டனா கிடச்சிருது. ஸோ அதாவது சைடில் இந்த ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் வந்து தார் பேஜிங்கோட வந்துருது. இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுளும் கூட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஸ்டு டோர் ஹிஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துருது. ஸோ இந்த பாடி கிளாடிங்லேயே இண்டிகேட்டர் வந்து இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல போல்டான ஒரு ஸ்டான்ஸ் தான். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீலுமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பிளாக் கலர் தான் தாரில் ஒரு ஃபேவரட் கலர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சேல் ஆகுறது இந்த பிளாக் கலர் தான். அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் 255, 65 ஆர் 18 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கன் மெட்டல் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 5 போல்ட்ஸுமே வந்துடுது. சைடில் ஃபுட் ஸ்டெப்புமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கேப் வந்துட்டு நீங்கள் கீ போட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உள்ளேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த தார் ரியர் வீல் டிரைவோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீ கொடுத்துருக்காங்க. இதில் மஹிந்திரா லோகோவுமே வந்துடுது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டில் தார் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துடுது. அண்ட் இது தவிர ரியரில் இந்த இடத்துல ரியர் வீல் டிரைவ் அதாவது RWD அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் 4x4 அண்ட் ஆல்சோ இந்த ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட் பேஜிங் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 4x4 இல்லை ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டா அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேட் கூட உங்களால் பண்ண முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பில் மட்டும்தான் இப்போ இந்த மஹிந்திரா தார் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட் டாப் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரியர்லேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்இடி டெய்லாம் செட்டப் கிடைக்குது. பட் ஆனால் ரிவர்ஸ் லாம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு தார் பேஜிங் வந்துடுது. அண்ட் இது எல்எக்ஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல நீட்டாக இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அண்ட் ரியரில் 2 பார்க்கிங் சென்சர் வந்துடுது. ரியர் பம்பர்லையுமே ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஸோ எஸ், அதுதான் நீங்கள் ஆல்ரெடி 4x4 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயுமே கண்டினியூ ஆகுது. எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ரியரில் ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ் இந்த வேரியண்ட்லையுமே கொஞ்சம் கம்மி தான். இந்த சீட் வேணால் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இதை புல் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 சீட்டுக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா பூட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டெயில் கேட்லேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டோர் ஹேண்டிலுமே வந்துடுது. இதுக்கு லாக்கிங் அன்லாக்கிங் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் இந்த காரில் வந்துடுது.
சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 4 வீல் டிரைவ்க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் டபுள் விஷ்போன் சஸ்பென்ஷன் வந்துருது. இது உங்களுக்கு ஸ்டெபிளைசர் பாரோட வரும். ரியரில் மல்டி லிங்க் சாலிட் ரியர் ஆக்சில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் பார்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ரியர்லையும். ஆல் டெரெயின் டயர்ஸ் தான் இந்த கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரக்கடாக இருக்குது. ஸோ நம்ம 2025க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டோர் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தார் அப்படிங்கிற ஒரு பேஜிங் மட்டும் வந்துருது. டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸுமே இப்போ டோர்ஸ்லேயே வந்துருது. ரீஃபேஸ் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து டோர்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல டோர் பாக்கெட்ஸுமே நல்ல பெருசாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தார் அந்த சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். இதுலேயுமே தார் அப்படிங்கிற ஒரு பேஜிங்கோட வந்துருது. ஒரு செமி லெதர் சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெதர் கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் சீட் போகிறதுக்கு நம்ம இந்த சீட் தான் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் புஷ் பண்ணோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல சைட் ஃபுட் ஸ்டெப்புமே வந்துடுது. அண்ட் தார் பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட்லி ஒரு 4 சீட்ரு தான். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் பெருசாக ஸ்பேஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், பட் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நான் இந்த சீட்டில் உட்காந்து காமிச்சிட்றேன். ஸோ இங்கே உட்காந்தாலுமே எனக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. லெக்ரூம் நீரும் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. இந்த சீட்டை ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா நம்ம ரைஸ்டாக பொசிஷனில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதனால் அண்டர் தை சப்போர்ட்டில் நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஹெட்ரூம் ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிளாஸ் ஏரியா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீல் ஆர்ச்சஸ் வந்து ப்ரொட்ரூட் ஆகுது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃபில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ட்வீட்டர்ஸுமே வந்துருது. 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேனுவல் கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல வந்துருது. இது வந்து இப்போ நியூ அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். இதை சுற்றி ஒரு குரோம் சரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு 12 வோல்ட் அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் போட்டு வந்துருது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த காரில் வந்துருது. ஸோ இதுவுமே நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் பார்ப்போம். அண்ட் கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டராக வந்துருது. ஸோ எல்லாமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆம்ரெஸ்ட் வந்துருது. டிரைவர் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர் 2 பேருக்குமே தனித்தனி ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் டிரைவர் மட்டும் ஸ்லைட் பண்ணிக்கலாம், பேசஞ்சர் வந்து அதை ஸ்லைட் பண்ண முடியாது. நான் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ரெஸ் ஓகே. ஸோ ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தான் எக்ரெஸ் இன்க்ரெஸ்லாம். ஏன்னா கன்வீனியன்ஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தார் ராக்ஸ் போயிருங்க. இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒரு லைஃப் ஸ்டைல் வெஹிக்கிள். எனக்கு வந்து இந்த டிசைன் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த இன்க்ரெஸ் எக்ரெஸ்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த தாரோட 3 டோர் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோர் பேட்ச்லேயே அந்த பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த தாரில் வந்துடும். ஓகே, கிளச் லாக்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுது. ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தான். 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம்ஸ் வந்துருது. இங்கேயுமே தார் பேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்போஸ்ட் பிட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அக்லியாலாம் தெரியல, நல்லாவே இருக்குது. அண்ட் ட்ரெயின் ப்ளக்ஸுமே இந்த தாரோட ஃப்ளோரில் வந்துடும். ஸோ அதனால் தண்ணி ஏதாவது உள்ளே போச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்ரெயின் ப்ளக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துருது. ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டார்ட்க்கான பட்டன் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டியரிங் வீல் சேஞ்ச் ஆகுது. ரேக் அண்ட் பினியன் ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வீல் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வச்சு நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வீல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த மஹிந்திரா தாரோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் வீல் வந்து தார் ராக்ஸ்லேருந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுமே இப்போ இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அதெல்லாம் எதுவுமே இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸ்டியரிங் ஆக்சுவலாக கொஞ்சம் எஃபர்ட் போடணும். பிகாஸ் இது ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வீல் தான், எலக்ட்ரிக் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. வாவ். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிப் பி வந்துடுது, டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி வந்துடுது, டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் டெஃப் லெவல். ஸோ அதில் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடுமே நீங்கள் போடணும். 20 லிட்டர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் டயர் டைரக்ஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்துடுது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும்.
அண்ட் வார்னிங் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் வந்துருது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கலர்டு டிஎஃப்டி தான். சென்டரில் வர இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு காஸ்ட் கட்டிங்கும் அவங்க பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வென்ஸை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துருது. அண்ட் சென்டரில் இந்த டச் ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட லே அவுட்லாம் சிமிலராக தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வருது. அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஸோ நம்ம அந்த டயர் டைரக்ஷன் பார்த்துக்கலாம். அண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர் காமிக்குது, பிச் ரூல், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டிஜிட்டல்லையும் வருது. வாவ், பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. அண்ட் ட்ரிப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரியர் வீல் டிரைவ், பட் இதுலேயுமே ஒரு சில ஆஃப் ரோடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காம்பஸ் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துருது. ஜிஃபோர்ஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்க. லேப் டைமருமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. டச் ஸ்க்ரீனுமே நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டனுமே வந்துருது. ஏசி வென்ட்ஸ்க்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்துருது. எங்கேயுமே அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரியர் டிஃபாகருக்கான பட்டன் இப்போ அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஹில் டிசன் கண்ட்ரோல் இந்த காரில் வந்துருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், லாக்கிங் அண்ட் லாக்கிங்க்கு இந்த இடத்துல டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஒரு டைப் ஏ அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி வந்துட்டு 15 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கிடைக்குது. 4 வீல் டிரைவ் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 2 வீல் டிரைவ் அண்ட் 4 வீல் டிரைவ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் இந்த இடத்துல இருக்கும். பட் இதில் வந்துட்டு அது கிடையாது. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்எல்ஸ் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸுமே நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. 4x4 வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயுமே இந்த க்ரோம் சரௌண்ட்ஸ் வந்துருது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் வந்துருது. பேசஞ்சருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் மட்டும்தான் ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பட் க்ளோ பாக்ஸ் வந்து குட்டி தான், ரொம்பவே குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் வேலட் மட்டும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்ட்லுமே வந்துருது. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இல்லை, பட் மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி சேஃப்டி வைஸ் பார்க்குறப்போ இந்த காரில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் வித் ரோல் ஓவர் மைட்டிகேஷனோட கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டியூல் ஏர் பேக்ஸ் இந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். அண்ட் ஆல்சோ ஏபிஎஸ் சிபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துருது. அடிஷ்னலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோல் கேஜஸுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் கார் வந்துட்டு ரோல் ஆச்சு அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்த தார் ரியர் வீல் டிரைவ் வாங்கலாம்? ஸோ நான் வந்துட்டு தார் வாங்குற ஒரு பிளானில் இருக்கேன். எனக்கு அதோட டிசைன் அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஆஃப் ரோட்லாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த காரோட ரியர் வீல் டிரைவ் வேரியண்ட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் 4x4 பார்க்குற எல்லா ஃபீச்சருமே இதில் வந்துடுது. எக்ஸப்ட் தட் 4x4 ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதே அப்ரைட்டான ஸ்டான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே 650mm மோட்டர் ரைடிங் கெப்பாசிட்டி இந்த கார்லேயே வந்துடுது. 226mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள் எல்லாமே சேம் தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அண்ட் மைலேஜும் நீங்கள் 4x4 கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் பெட்டராகவே கொடுக்கும். அண்ட் ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டீசல் மேனுவல் LX 2 வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு 16.39 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ 4x4 வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஒரு 4 to 5 lakhs வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதாங்க இந்த மஹிந்திரா தார் ரியர் வீல் டிரைவ் LX வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த தார் ரியர் வீல் டிரைவ் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.